இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டில், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருபோதும் சாதாரணமாக இருப்பதில்லை. வரவிருக்கும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் புதிய சர்ச்சைகள் எழுந்துள்ளன. காங்கிரஸ் கட்சி வெறும் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை கேட்பதோடு நிற்காமல், திமுக தலைமையிலான அடுத்த ஆட்சியில் அதிகார பங்களிப்பையும் கோரியுள்ளது. காங்கிரஸ் எம்பிக்களின் திமுக மீதான அதிகார பகிர்வு கோரிக்கை என்ற தலைப்பில் இன்று ஒரு பரபரப்பான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறோம். சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் கூட்டணி அரசின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தங்கள் அபிலாஷையை வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கை தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. 2004 முதல் 2014 வரை மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது திமுக மத்திய அமைச்சரவையில் முக்கிய இலாகாக்களை பெற்றது. அதே சமயம் தமிழ்நாட்டில் 2006 முதல் 2011 வரை காலகட்டத்தில் திமுக அரசுக்கு காங்கிரஸ் வெளியில் இருந்து ஆதரவு அளித்த போதும் மாநில அமைச்சரவையில் காங்கிரசுக்கு இடமளிக்கப்படவில்லை. 2014 மக்களவைத் தேர்தல் தவிர 2004 முதல் அனைத்து தேர்தல்களிலும் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டுள்ளன. இருப்பினும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்துள்ளது. 2011 இல் 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 2016 இல் 41 தொகுதிகளிலும் 2021 இல் வெறும் 25 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. 2024 மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி பெற்ற வெற்றியானது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக நம்பிக்கையை அளித்துள்ளது. இதன் காரணமாக வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் தேவை என்று காங்கிரஸ் கருதுகிறது. இந்த சூழலில் திமுக காங்கிரஸ் இடையேயான உறவு மேலும் வலுப்படுமா அல்லது இந்த அதிகார பகிர்வு கோரிக்கை கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. காங்கிரஸ் எம்பிக்கள் வெறும் தொகுதிகளை மட்டும் கேட்கவில்லை, மாறாக ஆட்சி அதிகாரத்தில் பந்தயம் கோரியுள்ளனர். விருதுநகர் மக்களவை உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் இப்போது தொகுதிகளை பகிர்வது பற்றி மட்டுமல்ல, அதிகாரத்தை பகிர்வது பற்றியும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரசின் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி போன்றோரும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். காங்கிரசுக்கு அமைச்சரவை இடங்கள், முக்கிய இலாகாக்கள் அல்லது துணை முதல்வர் பதவி கூட தேவை என்று சில தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கைக்கு பின்னால் பல காரணங்கள் கூறப்படுகின்றன. காங்கிரஸ் கட்சி 58 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை. இதனால் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், கட்சியை தமிழ்நாட்டில் பலப்படுத்தவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது அவசியம் என்று காங்கிரஸ் கருதுகிறது. மேலும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது என்ற அரசியல் யதார்த்தத்தையும் காங்கிரஸ் சுட்டிக்காட்டுகிறது. ஆனாலும் திமுக இந்த கோரிக்கையை நிராகரித்துவிட்டது. கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த அரசியல் சூழலில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. பிப்ரவரி 2024 2 அன்று தொடங்கப்பட்ட TVK 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக தயாராகி வருகிறது. விஜய் ரசிகர்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் TVKவுக்கு பெரும் வரவேற்பு உள்ளது. TVKவின் இந்த எழுச்சி திமுக மற்றும் அதிமுகவின் நீண்டகால ஆதிக்கத்திற்கு சவால் விடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. TVKவின் இந்த வருகை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் மற்றும் TVK இடையே ஒரு சாத்தியமான கூட்டணி குறித்து சில ஊகங்கள் எழுந்துள்ளன. TVKவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் காங்கிரஸ் ஒரு இயற்கையான கூட்டாளி என்று குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் தி.வி.கே. தலைவர்கள் கூட்டணிக்கு தயாராக இருப்பதாகவும் அதிகார பங்கீட்டை உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். சில காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் விலகி பி.வி.கே.வுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று கூட குரல் எழுப்பி வருகின்றனர். நடிகர் விஜயின் வளர்ச்சி பாஜகவின் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். காங்கிரசின் அதிகார பகிர்வு கோரிக்கையும் டி.வி.கே.வின் எழுச்சியும் தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுகவின் ஆதிக்கம் பாதிக்கப்படலாம். காங்கிரசின் இந்த கோரிக்கை திமுகவின் நீண்டகால கொள்கைக்கு முரணானது. 1967 முதல் திமுக கூட்டணி கட்சிகளுடன் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருக்கவில்லை. திமுக தரப்பில் காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலில் பலவீனமாக இருந்தபோதுதான் மத்திய அமைச்சரவையில் இடங்கள் அளிக்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டின் சூழல் வேறு என்றும் வாதிடப்படுகிறது. அரசியல் ஆய்வாளர்கள் காங்கிரசின் இந்த கோரிக்கையை திமுகவிடம் இருந்து அதிக தொகுதிகளை பெறுவதற்கான ஒரு தந்திரமாகவே பார்க்கின்றனர். தி.வி.கே.வின் எழுச்சி ஒரு மூன்றாவது சக்தியை உருவாக்கியுள்ளது. இது தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தை மேலும் சிக்கலாக்கும். தி.வி.கே. திமுக மற்றும் அதிமுகவின் பாரம்பரிய இருதுருவ அரசியலை மாற்றியமைக்கும் திறன் கொண்டது. திமுக கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகளை எவ்வாறு கையாளும் என்பது முக்கியமானது. இந்த அரசியல் நகர்வுகள் பா.ஜ.க. மற்றும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டு அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடித்துள்ளது. காங்கிரஸ் எம்.பி.க்களின் அதிகார பகிர்வு கோரிக்கை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இளம் மற்றும் பலமான சக்தியாக உருவெடுத்து கூட்டணியின் சமன்பாடுகளை மாற்றியமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. திமுக தனது நீண்டகால கூட்டாளியான காங்கிரஸை திருப்திப்படுத்துமா அல்லது தனது பாரம்பரிய கொள்கையில் உறுதியாக நிற்பதா என்பதை பொறுத்து வரவிருக்கும் தேர்தலின் காட்சிகள் அமையும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசியல் மாற்றங்களை உற்று நோக்கி வருகின்றனர். மேலும் தகவல்களுடன் அடுத்த செய்தியில் சந்திப்போம்.